அம்மா 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 இந்த வரேம்மா. மா என்னாச்சு உனக்கு? எதுக்கு இந்த கத்துன? வள்ளி வீட்டுக்கு போனியா? வைத்தியர் வந்துட்டாரா? வந்து சேதுவுக்கு வைத்தியம் பார்த்து கண்ணுக்கு மருந்து போட்டு சேதுவை தூங்க வச்சுட்டு எங்கயோ வெளியில போயிருக்காராம். ஈஸ்வரா, நான் போறப்ப சேது நல்லா தூங்கிட்டு இருந்தாரு. வள்ளிக்கு இன்னொரு சந்தோஷங்கிறீங்க. மாட்டேன்னு சொல்லிட்டு போன அப்பாவே வந்து வள்ளியோட அண்ணனுக்கு வைத்தியம் பார்த்தாங்கன்னு அவளுக்கு சொல்லி சொல்லி மாளல. காலையில கட்டு பிரிச்சா சேதுவுக்கு பார்வை தெரிஞ்சிரும்னு வைத்தியர் சொன்னாராம். கண்ணா, என்னமோ சொன்னியே காக்கை சித்தரா வந்து வைத்தியம் பாப்பாருன்னு. அவர் வந்து பாக்கலனாலும் வைத்தியரை தன் மகனுக்கு மருந்து கொடுக்க வச்சுட்டார்ல. இனிமேலாவது கடவுள சித்தரை நம்புற வழிய பாரு. நேத்திர மூலிகையே எப்படி மருந்தாக்குறதுங்கிறது எனக்கு அனுபவம் கிடையாது. வீட்டில் இருக்கிற ஏடு புத்தகங்களை புரட்டி பார்க்கலான்னா கூட எல்லாம் செல்லரிச்சு கிடக்கு. என்ன கண்ணா யோசிக்கிற? இல்லம்மா, நான் எவ்வளவு தடவை கேட்டும் எந்த பக்கத்துல மருந்து கொடுக்கணும்னு கேட்ட வைத்தியர் இப்ப மட்டும் எப்படிமா, அதுவும் மக மேல இருந்த கோவத்தை மறந்துட்டு? அதான்ப்பா சித்தர்களோட மகிமைங்கிறது. நம்மளால முடியாததை அவங்க சாதிச்சு காமிப்பாங்க. எப்படியோ வைத்தியர் வீட்டுக்கு வந்த கஷ்டம் நீங்க போகுது. அதே மாதிரி உங்க அப்பாவும் விடுதலையாகி நம்ம கஷ்டமும் சீக்கிரமும் விடுதலையாக போகுதுடா. அம்மா, வள்ளி வீட்டுக்கு போயிட்டு திரும்புற வழியில இன்னொரு சம்பவமும் நடந்தது. என்னம்மா? ராணிங்கிற ஒரு பொண்ணு விக்ரம் சார் வீட்டுல வேலை பாக்குது. அவங்க அண்ணன் தான் கோயிலுக்குள்ள போய் பைத்தியம் ஆயிட்டான்னு சொன்னீங்கல்ல? ஆமா. தெருவுல வந்துட்டு இருந்த அந்த பொண்ண அவ அண்ணன், அதாம்மா அந்த பைத்தியம், கீழே புடிச்சு தள்ளி ஒரு கல்ல தூக்கி தலையில போட போச்சு. நல்ல வேலை அந்த நேரம் பார்த்து நான் வந்தேனா ஓடி போய் அந்த பொண்ணை காப்பாத்தி விட்டமா. ஏண்டி, உனக்கு இதெல்லாம் தேவையா? அந்த பொண்ணு நல்லது கிடையாது. முன்னெல்லாம் சோப்பு ஊதுவத்தி கற்பூரம் வாங்கிக்கன்னு ஏதாவது காரணம் காட்டி வாசல் நிப்பா. அவ வர்றது பிடிக்காம கண்ணனே ஒரு நாள் திட்டி விட்டுட்டான். நானும் அவ இங்க வரக்கூடாதுன்னு விரட்டி விட்டுட்டேன். அவளை காப்பாத்த போயிருக்கே, அந்த பைத்தியம் உன்னை ஏதாவது பண்ணிடுச்சுன்னா? ச்சே, இதுக்கு தாண்டி உன்னை எங்கேயும் வெளியில போக கூடாது சொல்றது. அட நீங்க ஒண்ணுமா, நான் போய் காப்பாத்தலனா அந்த பொண்ணு தலையில கல்ல போட்டு கொன்னு இருக்கும் அந்த பைத்தியம். நம்ம கண்ணு முன்னாடி ஒரு ஆபத்துனா நம்மளால வேடிக்கை பார்த்துட்டா இருக்க முடியும்? எனக்கெல்லாம் ஒண்ணு ஆகாதுமா. பாத்தியாடா உங்க அக்காவை? இவளுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு பொத்தி பொத்தி பாத்துக்கிட்டு இருக்கோம். இவ எவ்வளவு சர்வசாரமா சொல்லிட்டு போறா. அவனை யாரோ கட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. மறுபடியும் அவன் எப்படி ஊருக்குள்ள வந்தான்? முடியாதுன்னு சொன்ன வைத்தியர் மறுபடியும் எப்படி வைத்தியம் பார்த்தாரு? இந்த ஊர்ல நடக்கிறது எல்லாமே ஒரு அதிசயம்தான். நம்மளாலதான் இன்னும் எதுவும் நம்பவும் முடியல, ஏத்துக்கவும் முடியல.